திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரகுபதி இன்னைக்கு சொல்றாரு, சட்டத்திற்கு புறம்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா. யாரு? நீதிபதி ஆதாரத்தோடு விளக்கேற்ற ஏற்பாடு செய்திருக்கணுமா? ஆதாரத்தை படிக்காமல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு நீதிமன்றத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள். அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுடுகாட்டுல எப்பயும் வழக்கம் போல இருக்கிறது போல நடக்குது. இதை ஒப்பிட்டு இது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். சுடுகாட்டுல தானே எரிப்பாங்க, என்ன ஒப்பீடு பாருங்க. ஆக இதற்காகவாவது இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு வக்கர புத்தி. ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது, சுடுகாடு தவறல்ல, இறந்தவர்கள் ஒன்றும் தவறானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது சுடுகாட்டுல தானே எரிக்கணும்னு சொன்னா, அப்ப உங்க மனதில் எந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பும் ஒரு மனமோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்த்தை பிணமோடு நீங்கள் ஒப்புகிறீர்கள் என்றால், உயிரோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வை உயிரற்றத்தோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், கருவறையை கல்லறையோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், எந்த அளவிற்கு வெறுப்புணர்வு உங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ரகுபதி அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும்.